அது பயத்தில் பூந்து ஓட மாட்டேங்குது, துரத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 3 இருக்க மாட்டேங்குது நண்பா. அரண்டு போயிட்டு அங்கேருந்து வந்தேங்க. ஃபஸ்ட்டு இந்த வழி தான் நடந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 யானை. நாங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் யானையை பார்த்தோம். 3 யானை, 1 2 இல்லை. சிக்கிறதா நீ சீனு தான் எங்களுக்கு. செல்லு உடஞ்சி போய் பார்த்துக்கிங்க. பையன் பயந்து, நான் பயந்து கடைசி யார்ட்டையும் பேசிக்காத வீட்டில் வெளியே போகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண சொன்னா இல்லையானே கரெக்டானே அரண்டு போய் பேண்டு. ஐயோ சாமி, இப்படி கிராஸ் வச்சு அப்படியே பூந்து ஓடி போச்சு. இவ்வளோ வேகத்தில் ஓடுது பயத்தில். சாமி மரம் முறி சவுண்டு வாடா அப்படின்னா சட்டை 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 பூந்து உடச்சிட்டு போகுது. வாடா அங்கே இருக்காட்டுங்கிறா. போய்க்கலாம், போயிரு நேரம் போயிருக்கோம். அங்கே அந்த மலைக்கே போயிருக்கோம். அவரு அங்கே ஆடு மேய்ச்சவர் அங்கே கத்திட்டு இருந்தார்ல, ஆடு மேய்ச்சவர் அங்கே ஒருத்தருக்கு ஆட்டோ ஓட்டிட்டு கத்திக்கிட்டு இருந்தாருங்க. கத்திட்டு இருந்து நாங்கள் வந்து இதில் போகணும். போன உடனே என்னதுன்னா, ஆனால் கொம்பு பற்றி எவ்வளோ நீளத்துக்கு அவன் வெளியே அப்படியே நீட்டிட்டு. ஆனால் போயிருந்தோம்னா இன்னைக்கு அதுக்கிட்ட கால் எடுத்து போட்டு ஒரு மிதி. முன்னாடி பார்த்தீங்கன்னா காடு எப்படி இருக்குதுன்னு. இது கிராமத்தை ஒட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர், 500 மீட்டர் தான் எங்களுக்கு அது கிராமத்துக்கும். என்னன்னா யானை அடிக்கடி வெளியில் வந்துக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. அது எங்கேயும் அங்கே போயிருக்கோம். பார்த்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது. ஆடு மேய்க்கிறீங்க இன்னைக்கு. அவங்க சவுண்ட் இல்லைன்னா இன்னைக்கு சீனு தான். அதுக்கு தான் கத்திட்டு இருப்பாங்க மாட்டேங்குது. இல்லைன்னா கத்தி வைக்க மாட்டாங்க. எத்து பொழைச்சாச்சுங்க. நீங்கள் வேற வீடியோ எடுக்க பிற ஆசையில் வந்துட்டு சொன்ன மாதிரி நீ அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன். ஆனால் சட்ட ஒரு இடத்துல 3 இருக்கும். ஒன்றை பார்த்துட்டு மீறி அது போய் அதெல்லாம் கிளம்பிருக்கு. மேலே அங்கே போயிருக்கோம். அப்படியே கிராஸ் ஆகுது அந்த வழியாக. ஆனால் ஓட்டத்தை பற்றி என்ன விதத்தில் ஓடிச்சுன்னு அப்படி இப்படி எடுத்து தாண்டுது. அதான் நம்ம பக்கம் திரும்பி இருந்ததுன்னு வச்சுக்க, நம்ம கண்டிப்பாக தர முடியாது. அப்படிதான் நான் ஓடிருப்பேன். நாளைக்கு ஃபைனான்ஸில் இருக்க மாட்டான். நம்ம சந்தன காடு எப்படிக்குன்னு பாருங்க. நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தேனழிகளாம் வந்துருக்குங்க. அந்த லைன்லாம் ஃபுல்லுமே தேனழிச்சிருக்கோம். தேனழிச்சு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் ஆடு. அங்கே ஒரு 2 குரூப் ஆடு ஓட்டிக்கிட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு 2 3 குரூப் ஆடு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே அங்கே ஒருத்தர் போயிருக்கிறாரு. லைன் வரத்துலேயே பார்த்திங்கன்னா 2 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க கேட்டு தான் வந்தேன். இப்படி முன்னாடியே யானைலாம் திரியுதுப்பா, அந்த ஒரு சைடாக ஓடையில் பூந்து போயிரு, அது வராது அப்படின்னா. அப்படியா நாங்கள் சரி அதெல்லாம் நம்ம ஓடைக்கு போகலான்னு சொல்லி வந்தோம். வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போய்ட்டு ரிட்டர்ன் போகும்போது யானைக்கிட்டே சிக்கணும். சிக்கி இப்போ பாறை மேலே வந்து ஹைட்டான ஏரியாவில் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு. ரொம்ப ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 3.5 அடி நீளத்துக்கு இருக்குங்க. இந்த ஆட்டுக்காரர் அதுக்கு தான் சத்தம் போடுவாங்க அப்படின்ட்டு ஊயின்னு. மரத்தெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு இருக்குது. சட்டை அதில் அங்கே முடிக்கிருப்பாங்க அப்படிங்குது. அவங்க முடிக்கி விட்ருப்பாங்க. ஆட்டு பக்கம் போனதான் முடிக்கி விட்ருக்குறாங்க. வேலை கண்டு பயந்து ஓடி போயிடும். அது அவ்வளோ சீக்கிரம் வராது. காட்டு உலகத்தெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணாது. வெளியில் ஐநூறுத்துக்கு வர்றது தான் வந்து உள்ள ஆள் மேலே ஏறுறது. இன்னைக்கு நான் 2 பேரும் யானைக்கு சாரியாக இருப்போம். அப்போ சைலண்டில் போட்டுக்க சொல்ல. ஆமாம், அதான் பிரச்சனை. சைலண்டில் போட்டு முன்னாடி பாருங்க. இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிற இடம். சொல்லுங்கள், டவரில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். இல்லை, ஒன்றாவது போட சொல்லுங்கள். அரிசி பார்த்து